जय जय राम कृष्ण हरे, 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 जय जय राम कृष्ण हरे। कौसल्यतनया राम नमो, कौसल्यतनया राम नमो, कौसल्यतनया राम नमो, देवकी नंदन कृष्ण नमो, देवकी नंदन कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे। दशरथ नंदन राम नमो, दशरथ नंदन राम नमो, वसुदेव नंदन कृष्ण नमो, दशरथ नंदन राम नमो, वसुदेव नंदन कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे। सीतारमण श्री राम नमो, सीतारमण श्री राम नमो, राधा रमण श्री कृष्ण नमो, राधा रमण श्री कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे। रावण मर्दन राम नमो, रावण मर्दन राम नमो, रावण मर्दन राम नमो, कंस विमर्दन कृष्ण नमो, कंस विमर्दन कृष्ण, कंस विमर्दन कृष्ण नमो, कंस विमर्दन कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, 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 जय जय राम कृष्ण हरे। सीतारमण श्री राम नमो, सीतारमण श्री राम नमो, राधा रमण श्री कृष्ण नमो, राधा रमण श्री कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे।
ஸ்தாபகாய சதர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபினே அவதார வரிஷ்டாய ஸ்ரீ ராமகிருஷ்ணாய தே நமக. ஜனனீம் சாரதா தேவீம் ராமகிருஷ்ணம் ஜெகத்குரும் பாதபத்மே தயோஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகு. நம ஸ்ரீ யதிராஜாய விவேகானந்த சூரியே சச்சித் சுகஸ்வரூபாய சுவாமினே தாபகாரிணே. சாரதாம் சாரதாம்போஜ வதனா வதனாம்புஜே சர்வதா சர்வதாஸ்மாகம் சந்நிதியும் சந்நிதியும் கிரியா. பக்த மகாஜனங்களே, நாம் தொடர்ந்து மகாபாரதத்தில் உள்ள முக்கியமான நிகழ்வுகளை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். மகாபாரதத்தில் போர் முடிந்து விட்டது. தர்மர் சக்கரவர்த்தியாக பொறுப்பேற்று கொண்டார். அனைத்தையும் நடுநாயகமாக நின்று நடத்தி கொண்டிருந்த கிருஷ்ண பரமாத்மா வைகுண்டம் சென்று விட்டார். இவ்வாறாக ஒவ்வொரு நிகழ்வுகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அர்ஜுனன் தன்னுடைய ஆற்றலை காணோமே, காண்டீபம் கையில் இருக்கின்றது, ஆனால் என்னால் பழைய நிலைக்கு செயல்பட முடியவில்லையே என்று வருத்தப்படுகின்றான். அதை குறித்து வியாச பகவானிடம் கேட்கின்றான். வியாச பகவான், நீங்கள் வந்த காரியங்கள் முடிந்து விட்டது, இனி நீங்கள் செல்லுவதற்கு தயாராகுங்கள், மோட்சத்தை நோக்கிய உங்கள் பயணம் தொடரட்டும் என்று ஆசி கூறுகின்றான். இப்பொழுது பஞ்சபாண்டவர்கள் மற்றும் திரௌபதி எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவர்கள் மண்ணுலகை விட்டு விண்ணுலகை செல்வதை குறித்து சிந்திக்கின்றார்கள். பொதுவாக பஞ்சபாண்டவர்களிடம் எப்பொழுதும் கருத்து வேறுபாடு இருந்ததில்லை. எனவே அனைவரும் ஒரே முடிவை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அவர்கள் விண்ணுலகை சென்று அடைவதற்கான வழிமுறைகளை பற்றி சிந்தித்து ஒரு முடிவை எடுக்கின்றார்கள். அதற்கு முன்பு ஹஸ்தனாபுரத்தில் ஒரு சக்கரவர்த்தி தேவை. அந்த சக்கரவர்த்தி தங்களுடைய வாரிசாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாரிசு பரீட்சித் மகாராஜ். பரீட்சித், அதாவது இவன் அபிமன்யுவுக்கும் உத்தரைக்கும் பிறந்த அருட்செல்வன், கிருஷ்ணன் அருளால் உயிர் பெற்றவன். அப்படிப்பட்ட சிறப்புகள் அவனுக்கு உண்டு. அவன் மிகச்சிறந்த வீரன். எனவே அவனை அரியணையில் அமர்த்துவதுதான் சரி என்று சொல்லி அவனை அரியணையில் அமர்த்தி அவனை அரசனாக முடிசூட்ட வைத்தார்கள். மாபெரும் அபிமன்யு அலங்கரிக்க வேண்டிய அந்த இடத்தில் அவனுடைய மகன் பரீட்சித்து தற்போது அரசனாக ஏற்றுக்கொண்டார். இந்த அரச பொறுப்பை ஏற்றாலும் இவனுக்கு வயது மிக குறைவு என்ற காரணத்தால் சுபத்திரையை அங்கே ராஜமாதாவாக இருந்து கவனிக்க அனைவரும் சொல்லுகின்றார்கள். சுபத்திரையும் ஒத்துக்கொண்டார். அங்கே கிருஷ்ண பரமாத்மா வசித்து வந்த அந்த துவாரகையானது பரமாத்மா சென்ற பின்பு அழிந்து விட்டது. அது பல்வேறு பிரச்சனைகளால் அழிந்தது. அதை குறித்து நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஒருவருக்கொருத்தர் அடித்தே மாய்ந்து கொண்டார். அதில் எஞ்சி இருந்தவர் ஒரு அரசன், அவன் வஜ்ரன் என்பவன். அவனை இவர்கள் அழைத்து வந்து அவனுக்கும் இந்திரபிரஸ்தத்தை கொடுத்தார்கள். எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம்! எவ்வளோ பெரிய பஞ்சபாண்டவர்களுடைய மனப்பான்மையை காட்டுகின்றது. துவாரகையிலிருந்து ஒரே ஒருவன் தப்பித்து கொண்டான். அவனை அழைத்து வந்து அவனுக்கு இந்திரபிரஸ்தத்தில் அவனை அரசனாக வீற்றிருக்க செய்தார். ஹஸ்தினாபுரத்தில் பரீட்சித்,
இந்திரபிரஸ்தத்தில் வஜ்ரன். இவர்கள் 2 பேரையும் கவனித்துக் கொள்வதற்காக சுபத்திரை. இப்படியாக சுபத்திரையினுடைய தலையில் ஒரு மாபெரும் பொறுப்பை அவர்கள் ஏற்றி வைத்தார்கள். அவர்கள் 2 இடங்களுக்கும் ராஜமாதாவாக இருந்து 2ஐயும் தம் குழந்தை போன்றவே நினைத்து அவர்களை கவனிக்க ஆரம்பித்து விட்டார். இப்படியாக நல்லபடியாக ஒவ்வொன்றும் சென்று கொண்டிருக்கும் பொழுது குரு வம்சத்தில் ஒரே ஒரு போர் வீரன், மாவீரன் எஞ்சி நின்றான். அவன் போரில் அழியவில்லை. அப்படிப்பட்ட குரு வம்சத்தில் பிறந்த, அதாவது அரச வம்சத்தில் வந்த அந்த போர் வீரனுக்கு பெயர் யுயுத்சு என்று பெயர். அந்த யுயுத்சுவை அழைத்து அவனை ராஜ்ய பரிபாலனத்திற்காக இருக்கக்கூடிய அரசர்களுக்கு காப்பாளனாக இவர்கள் நியமித்தார்கள். அதாவது இவர்கள் செல்லும் முன்பு ஒவ்வொன்றையும் சரி செய்து கொண்டு அப்படியே செல்கின்றார்கள். நான் செல்கின்றேன், நீங்கள் எப்படியோ போங்கள் என்று ராஜ்யத்தை விடவில்லை. மக்களுக்கு எல்லா வசதிகளையும் எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு முறையாக பொறுப்புகளை எல்லாம் அவர்களிடம் ஒப்படைத்து விட்டு செல்லுகின்றார்கள். அடுத்ததாக இவர்களுக்கு ஒரு ஆச்சாரியார் தேவை, அரசவையிலிருந்து கவனிப்பதற்கு. அதில் கிருபாச்சாரியாரையே அவர்கள் பெரிய மனதுடன் அங்கே உட்கார வைக்கின்றார்கள். அந்த ஆசனத்தில் கிருபாச்சாரியாரும் ஆச்சாரியராக இருந்து வழிகாட்டுவதாக அவர் ஏற்றுக்கொண்டார். இப்படியாக எல்லா பொறுப்பையும் சீருடன் சிந்தித்து நிறைவேற்றி முடிப்பதில் பாண்டவர்களுக்கு நிகர் யாருமே இல்லை உலகத்தில். ஏனென்றால் அவர்கள் ஒரு முடிவெடுத்தால் யுதிஷ்டிரன் என்ன முடிவெடுப்பார்களோ அதை அனைவரும் ஒப்புக்கொள்வார்கள். இப்பொழுது இவர்கள் சொர்க்கத்துறை யாத்திரைக்காக உள்ள நேரத்தை முடிவு செய்தார்கள். நாட்டு மக்களிடமிருந்தெல்லாம் விடைபெற்றார்கள். அப்பொழுது ராஜ்யத்தில் அந்த மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி கண்ணீர் வடித்தார்கள். இந்த மக்கள் 2 தடவை பஞ்சபாண்டவர்களுக்காக கண்ணீர் வடித்தார்கள். ஒரு தடவை பஞ்சபாண்டவர்கள் எல்லோரும் வனவாசத்திற்கு துரியோதனால் ஏவி அனுப்பப்படும் பொழுது இவர்கள் வருந்தி கண்ணீர் வடித்தார்கள். இப்பொழுது இளம் அரசனை தங்களுக்கு கொடுத்துவிட்டு இவர்கள் நாட்டை துறந்து செல்கின்றார்களே என்று சொல்லி இவர்கள் பின்னால் ரொம்ப தூரம் அவர்கள் தொடர்ந்து அவர்களுக்கு கண்ணீரோடு வழி அனுப்பினார்கள். இதற்கெல்லாம் காரணம் இவர்களுடைய ஆட்சியில் எந்த பற்றும் இல்லாமல் இருந்தார்கள். மக்கள் நலன்தான் எல்லாம். அப்படி எந்த ஒரு அரச போகத்தையும் அரசவை கொடுக்கக்கூடிய இன்பத்தையும் அவர்கள் அனுபவிக்கவில்லை. அவர்கள் மக்களுக்காக வாழ்ந்தார்கள். எனவே மக்கள் மனதில் அவர்கள் நின்று கொண்டார். அவர்கள் எல்லோரும் வழி அனுப்ப இவர்கள் எல்லோரும் அப்படியே சொர்க்க யாத்திரை சென்றார்கள். முதலில் தருமன் சென்றான். அடுத்தது அவரை தொடர்ந்து பீமன் செல்லுகின்றார்கள். அதைத் தொடர்ந்து அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், அவர்களுடன் திரௌபதி. இப்படியாக அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எளிய மர உரிதான் கொடுத்திருக்கின்றார்கள். அன்று வனவாசத்தின் போது எந்த ஆடை அணிந்திருந்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு எளிய ஆடையே இவர்கள் அணிந்திருக்கின்றார்கள். இப்படியாக மிகவும் எளிமையாக அவர்கள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றார்கள். முதலில் கிழக்கு திசை நோக்கி சென்றார்கள். அது பல வனங்களை எல்லாம் கடந்து வெகு காலமாக அந்த நிலையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அது ஒரு கடற்கரையில் முடிந்து விட்டது. எங்கு பார்த்தாலும் கடல். அதோடு அந்த திசை முடிவடைகின்றது. அப்போ அங்கிருந்து திடீரென்று அக்னி தேவன் தோன்றுகின்றார்.
அக்னி தேவன் தோன்றி இவர்களுடைய பயணத்தை ஆசீர்வாதம் செய்துவிட்டு சொல்லுகின்றான், நான் ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவுபடுத்துவதற்காக இங்கே வந்தேன். ஏனெனில் அர்ஜுனன் காண்டீபத்தையும் 2 அம்புரா தூளியையும் அவன் வைத்திருக்கின்றான். அதாவது 2 பைகள் நிறைய அஸ்திரங்களையும் வைத்திருக்கின்றான். இவை முன்பு வருண பகவானால் என் மூலமாக அர்ஜுனனுக்கு கொடுக்கப்பட்டது. தற்போது அந்த பணிகள் அனைத்தும் முடிந்து விட்டதால் இவற்றிற்கு வேலை இல்லை. எனவே அர்ஜுனா, நீ மீண்டும் தற்போது கையில் வைத்திருக்கக்கூடிய இந்த காண்டீபத்தையும் அம்புகளையும் வர்ண பகவானிடம் ஒப்படைத்து விடு என்று சொன்னார். பஞ்சபாண்டவர்கள் ஒருவருக்கொருவர் திருப்பி பார்த்துவிட்டு அவர் சொல்லுவது 100% சரி என்ற நிலையில் அனைவரும் ஒன்று சேர்ந்து அர்ஜுனனை நோக்கினான். அவன் உடனேயே கீழே விழுந்து வர்ண பகவானை வணங்கி தன்னுடைய கையில் உள்ள காண்டீபத்தையும் அம்புரா தூளியையும் அப்படியே நீட்டினான். பெரிய அலை வடிவத்தில் வர்ண பகவான் வந்து அதை பெற்றுக்கொண்டு சென்று விட்டார். இப்பொழுது இவர்கள் செல்லக்கூடிய பாதையில் வேறு தடைகள் இல்லை. ஏனென்றால் எல்லா பந்தபாசங்களையும் இறக்கி வைத்து விட்டார்கள். கடைசியாக அர்ஜுனன் வைத்திருந்த அவனுடைய காண்டீபத்தையும் அவன் யாரிடம் ஒப்படைக்க வேண்டுமோ அவர்களிடம் ஒப்படைத்து விட்டார்கள். அடுத்ததாக அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் தென் திசை நோக்கி பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். தென் திசையில் பல்வேறு இடங்களை கடந்த பின்பு அந்த திசை முடிவடையும் போது தென்மேற்கை நோக்கி நடந்து செல்லுகின்றார். தென்மேற்கு திசையும் முடிவடைந்த பிறகு வடதிசை நோக்கி அவர்கள் செல்லுகின்றார்கள். இப்படி உலகம் முழுவதையும் அவர்கள் ஒரு சுற்றி விட்டார்கள். அப்படி எல்லா பக்கங்களிலும் சென்ற பின்பு கடைசியாக வடதிசையில் உள்ள ஹிமாச்சல பிரதேசம் புனிதமான அந்த இடத்தை சென்று அடைந்தார்கள். அங்கே பெரிய இமயமலை இருக்கின்றது. அதில் மேடு பள்ளங்கள் இருக்கின்றது. அதில் பெரிய பெரிய பள்ளத்தாக்குகள் எல்லாம் இருக்கின்றது. அதில் இறங்கி நடந்து செல்லுகின்றார். அவர்களுடைய ஒரே ஒரு எண்ணம் என்னவென்றால் அந்த மலையை கடந்து அதில் இருக்கக்கூடிய மேருமலை பகுதியை அடைந்து அதிலிருந்து அதனுடைய உச்சத்தை ஏறி சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று அவர்கள் அந்த புராணங்கள் காட்டிய வழிகளில் செல்லுகின்றார். இப்படியாக அவர்கள் செல்லும் பொழுது அங்கே பெரிய மணல் மேட்டை வந்து அடைந்தார்கள். அது மணல் மேட்டுக்கு அப்புறம் அந்த மேருமலையினுடைய ஆரம்பமாக போகின்றது. அந்த மணல் மேட்டில் வந்தவுடன் அப்படியே அவர்களுடன் சென்ற திரௌபதி பொத்தென்று கீழே விழுந்தால் அவள் உயிர் பிரிந்து விட்டது. இதை தர்மர் திரும்பி பார்க்கவே இல்லை. மற்றொரு விஷயம் என்னவென்றால் இவர்கள் 6 பேரும் தனியாக செல்லவில்லை. பின்னால ஒரு நாய் கூடவே செல்கின்றது. எங்கிருந்து இவர்கள் பயணம் ஆரம்பித்தார்களோ அந்த அரண்மனையிலிருந்தே அந்த நாய் இவர்கள் கூட சென்றது. எங்கெல்லாம் இவர்கள் தங்குகின்றார்களோ அங்கெல்லாம் அந்த நாய் தங்கியது. தர்மபுத்திரர் இதை பார்த்தார். இதுவும் எங்களுடன் வந்து கொண்டிருக்கின்றதே, அதை தடை செய்ய வேண்டாம் என்று அவரும் விட்டுவிட்டார். இப்பொழுது திரௌபதி விழுந்தவுடன் பீமன் துடித்து போனான். அவன் அப்படியே திரும்பி பார்க்கின்றான். அவள் விழுந்து கிடக்கின்றாள், மூச்சு இறந்து போனாள். அண்ணனை பார்த்து கேட்கின்றாள், அண்ணா, நம்முடைய பத்தினி தெய்வமான திரௌபதி இறந்து விட்டாளே, அவள் சொர்க்கத்தை அடைவதற்கு முன்பால் இறந்து விடுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டான். அப்பொழுது தர்மன் திரும்பி பார்க்காமலே பதிலை சொன்னான். பீமா, அவள் நம் 5 பேருக்கு மனைவியாக இருந்தாலும் நம் 5 அவள் அன்பை உடையவளாக இருந்தாலும் அவள்
அர்ஜுனன் மீது அளவற்ற அன்பை வைத்து கொண்டிருந்தாள், அலாதியான பிரியத்தை வைத்து கொண்டிருந்தாள். அந்த தவறினால் அவள் இப்பொழுது இறந்து விட்டாள் என்று சொன்னான். சற்று தூரம் போனதும் பொத்தென்ற மற்றொரு சத்தம் கேட்டது. பீமன் திரும்பி பார்த்தான். சகாதேவன் அதுபோல விழுந்து இறந்து விட்டான். உடனே பீமன் அதற்கும் விளக்கத்தை கேட்டான் தர்மனிடம். தர்மன் சொன்னான், பீமா, சகாதேவனுக்கு ஒரு பெரிய செருக்கு இருந்தது, கல்வி செருக்கு. அந்த கல்வி செருக்கினால் என்னை விட பெரிய சாஸ்திர அறிஞர் இல்லை என்ற ஒரு அகம்பாவம், ஒரு செருக்கு எப்பொழுதும் அவன் மனதில் உண்டு. அந்த செருக்கினால் அவன் கீழே விழுந்து இறந்து விட்டான் என்று சொன்னான். இன்னும் அவர்கள் சென்று கொண்டே இருக்கின்றார்கள். திடீரென்று நகுலன் கீழே விழுந்து உயிர் துறந்து விட்டான். பீமன் அதை பார்க்கின்றான். அண்ணா, நகுலன் இறந்து விட்டான், அவன் இப்படி இறப்பதற்கான காரணம் என்ன என்று கேட்டான். அப்பொழுது தர்மன் திரும்பி பார்க்கவே இல்லை, பதில் சொல்லுகின்றார். நகுலனுக்கு மேனி அழகு குறித்த ஒரு கர்வம் இருந்தது. எப்பொழுதும் என்னை விட பெரிய அழகன் இல்லை, நான் அழகானவன், பஞ்ச பாண்டவர்களிலேயே மிகவும் அழகு வாய்ந்தவன் நான், என்னுடைய அழகுக்கு ஈடு இல்லை என்ற ஒரு கர்வம் எப்பொழுதுமே அவனுக்கு உண்டு. அந்த கர்வத்தால் அவன் அழிந்தான். கொஞ்ச நேரம் கழித்து இன்னும் அவர்கள் யாத்திரை சென்று கொண்டே இருக்கும்போது அர்ஜுனன் கீழே விழுந்தான், உயிர் துறந்தான். உடனடியாக பீமன் பார்த்தான், அண்ணா, அர்ஜுனன் இறந்து விட்டான். தர்மன் திரும்பி பார்க்கவே இல்லை, அப்படியே சென்றவர். அதற்கான காரணத்தை சொல் அண்ணா என்று கேட்டான். அப்பொழுது தர்மன் சொன்னான், அர்ஜுனனுக்கு தான் என்ற கர்வம் ரொம்ப அதிகம். தான் மிகச்சிறந்த வீரன், தன்னை விட பெரிய வீரன் உலகில் கிடையவே கிடையாது என்ற ஒரு எருமாப்பு உண்டு. இன்னொன்று, நமக்கு நடந்த அந்த மகாபாரத போரில் நான் தான் அனைவரையும் அழிப்பேன், மற்றவர் அழிக்கக்கூடாது என்ற ஒரு செருக்கு அவன் மனதில் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு வீராப்பு, ஒரு செருக்கு இருந்ததனால் அவன் தற்போது அழிந்து விட்டான் என்று சொன்னான். பீமன் ஒன்றுமே சொல்லவில்லை, பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றான். இப்பொழுது தர்மன் முன்னே செல்லுகின்றான், பீமன் பின்னே சென்று கொண்டிருக்கின்றான், நாயும் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது. பீமன், அண்ணா, எனக்கு தலை சுற்றுகிறது, நானும் இப்பொழுது செத்து போவேன் போல் தோன்றுகின்றது, நான் இறக்கும் தருவாயில் வந்து விட்டேன், நான் மடிவதற்கு என்ன காரணம் என்று கேட்டான். அப்பொழுது தர்மன் சொன்னான், தம்பி, உனக்கு உன்னுடைய உடலை பற்றிய ஒரு கர்வம் இருந்தது, உடல் திட்பம், ஆயிரக்கணக்கான யானை பலம் உனக்கு உண்டு, யானைகளையே நான் கொண்டவன், போரில் எத்தனையோ வீரர்களை சாய்த்தவன், என்னுடைய பலனுக்கு நிகர் கிடையாது என்ற ஒரு கர்வத்தை நீ எப்பொழுதும் கொண்டிருந்தாய் என்று சொன்னான். உடனடியாக பீமன் அப்படியே கீழே சுருண்டு விழுந்தான், இறந்து விட்டான். தர்மன் திரும்பி பார்க்கவில்லை, நேரே சென்று கொண்டிருந்தான். இப்பொழுது மேருமலையினுடைய உச்சத்தை தர்மன் அடைந்தார். அந்த நாய் மட்டுமே தொடர்ந்து சென்று கொண்டிருந்தது. அவன் தேவலோகத்தை நோக்கி அப்படியே கைகளால் தொழுதான். உடனே அங்கிருந்து இந்திர பகவான் ஒரு பெரிய தேரில், ஒரு பெரிய விமானத்தில் அப்படியே கீழ் நோக்கி இறங்கி தர்மன் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி வந்தார். தர்மனை தர்மனின் பக்கத்தில் வந்தவுடன், உன்னை உடலோடு சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல நான் வந்திருக்கின்றேன் என்று சொன்னான். தர்மன்
இந்திரனை மிக பணிவுடன் வணங்கி, ஐயனே, எனக்கு ஒரு கேள்விக்கு விடை தெரிந்தாக வேண்டும். என்னுடன் வந்த சகோதரர்கள் திரௌபதி போன்றவர்கள் எல்லாரும் இறந்து விட்டார்கள். அவர்கள் இப்பொழுது எங்கு இருக்கிறார்கள்? அவர்களுடைய நிலை என்ன என்று கேட்டான். உடனடியாக இந்திரன் மற்றொரு கேள்வியை இவனிடம் கேட்டான். சரி, அவர்களெல்லாம் இறந்து விட்டார்கள், அது உனக்கு தெரிஞ்சது. நீ ஏன் கடைசி வர ஒரு தடவை கூட அவர்களை திரும்பி பார்க்கவில்லை? ஏன் முன்னோக்கியே நடந்து கொண்டிருந்தாய்? அதற்கு விளக்கத்தை முதலில் கூறு என்று கேட்டான். அப்பொழுது 2 கரங்களையும் கூப்பி கொண்டு தர்மன் ரொம்ப பணிவாக பதில் சொன்னான். ஐயனே, நான் ஒரு மேலான லட்சியத்தை பார்த்து சென்று கொண்டிருக்கின்றேன். எனக்கு சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பது என்னுடைய லட்சியம். இந்த மேலான லட்சியத்தை பார்த்து நான் சென்று கொண்டிருக்கும் போது பந்தம் என்ன, பாசம் என்ன, அதை பற்றி நான் நினைப்பது தவறு. பந்தபாசம் சிறிதளவு இருந்தாலும் கூட அது மோட்சம் லபிக்காது என்று சொல்வார்கள். என்னுடைய பயணம் வெற்றி பெறாது என்பது எனக்கு தெரியும். ஏதாவது ஒரு காரணத்தை முன்னிட்டு நான் திரும்பி பார்த்தேன் என்றால் என்னுடைய முன்னேற்றமானது அவ்விடத்திலே தடைபட்டுவிடும். நம்முடைய சாஸ்திரங்கள் இதை பற்றி மிக அழகாக சொல்லுகின்றது. மேலான வாழ்வை பார்த்து சென்று கொண்டிருக்கக்கூடிய, பெருவாழ்வை பார்த்து சென்று கொண்டிருக்கக்கூடியவர்கள் மற்ற விஷயங்களை குறித்து சிந்திக்கக்கூடாது என்பதை நான் படித்திருக்கின்றேன். அதைத்தான் நான் செய்தேன் என்று சொல்லுகின்றேன். உடனடியாக இந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷம். வா, நான் இப்பொழுதே உன்னை அழைத்து செல்லுகின்றேன் என்று சொன்னான். அந்த வேளையில் ஒரு அதிசயம் நடந்தது. விமானத்தை நோக்கி தாவி நாய் முதலில் ஏறியது. உடனடியாக இந்திரன் அந்த நாயை கீழே தள்ளிவிட்டான். அது தர்மனுக்கு வருத்தமாக இருந்தது. தர்மன் சொன்னான், நான் இவ்வளவு நாளும் என்னுடன் வந்து என்னையே அடைக்கலமாக என்னுடைய பயணத்தில் கூடவே அந்த நாய் வந்திருந்தது. அதை நான் தாழ்வான விலங்கு என்று நான் சிந்திக்கவே இல்லை. என்னுடன் வந்த அந்த நாயையும் நீ சொர்க்கத்துக்கு அனுமதிப்பாய் என்றால் எனக்கு அந்த சொர்க்கம் போதும் என்று சொன்னான். அப்பொழுது இந்திரன் சொன்னான், இல்லை, இது கீழான ஒரு மிருகம். மற்றொன்று என்னவென்றால், நீ நிறைய தர்மம் செய்திருக்கின்றாய், எனவே உன்னை உடலோடு அழைத்து செல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நீ அதனுடன் இருந்து விட்டால் சொர்க்கத்தை இழக்க வேண்டிய நிலைமை வரும். மீண்டும் நீ பூமியிலேயே தான் இருக்க வேண்டும். எப்படி உன்னுடைய சகோதரர்களையும் மனைவியையும் இழந்தாயோ அதே போன்ற நிலைமை உனக்கு ஏற்படும் என்று சொன்னான். தர்மன் சிரித்து கொண்டே சொன்னான், ஐயா, நான் அறநெறி அறிந்தவன். எனக்கு இந்த பூத உடலுடன் அப்படி எனக்கு ஒரு மோட்சம் எனக்கு வேண்டாம். 2வது, என்னை அடைக்கலம் என்று வந்திருக்கக்கூடிய இந்த நாய்க்கு சொர்க்கம் இல்லை என்றால், ஏற்கனவே நான் என்னுடைய சகோதரர்களை எல்லாம் இழந்திருக்கின்றேன். அனைத்தையும் நான் இந்த நாய்க்காக மேலும் நான் இழப்பதற்கு தயாராக இருக்கின்றேன். எனக்கு சொர்க்கமே வேண்டாம் என்று என்னை நம்பியவர்களை நான் கைவிட மாட்டேன். எல்லா உயிரினங்களிலும் இறைவன் இருப்பது உண்மை என்று நினைக்கக்கூடியவன் நான். அதனால இந்த விலங்கையும் நான் தாழ்வாக நினைக்கவில்லை என்று சொன்னான். இந்த பதில் அவன் சொன்னவுடன் அந்த நாய் ரூபத்தில் இருந்த தர்ம தேவதை மிக ஒளியுடன் காட்சி கொடுத்தது. என்னுடைய அன்பான மகனே, உன்னை இவ்வேளையில் நான் சோதித்தேன். நீ எனக்கு பிறந்தவன், என்னுடைய சக்தி. நீ சொர்க்கத்துக்கு தகுதியுடையவன் தானா என்று நான் உன்னை சோதித்தேன். என்னை மன்னித்தோடு. நீ எல்லா வகையிலும் சொர்க்கத்தை அடைய தகுதி வாய்ந்தவன். வா, செல்லலாம் என்று சொல்லி தன்னுடைய மகனை கைப்பற்றி விமானத்தில் அமர வைத்து இந்திரனுடன் சொர்க்கத்தை பார்த்து சென்று கொண்டார். இனி வரக்கூடிய நிகழ்வுகளை இனி வருங்காலங்களில் நாம் சிந்திக்கலாம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.